வணக்கம் ராஜு. வரும் 19ஆம் தேதி மக்களவை தேர்தலானது நடைபெறும் என்று தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் கடந்த 20ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை, அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அவரவர் பகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தன. அதன்படி வேலூர் மாவட்டத்தில் கடந்த 20ஆம் தேதி முதல் தற்போது வரை வேட்புமனு தாக்கலானது தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக திமுக, அதிமுக, பாஜக, அதாவது இந்திய தேசிய ஜனநாயக கட்சி, அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி, இந்த 5 கட்சிகளும் வேலூர் மாவட்டத்தில் போட்டியிடுகின்றன. இந்த நிலையில் இன்று திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேலூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய கதிரானந்த், அதாவது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் மகனான கதிரானந்த், அவர் ஏற்கனவே வேலூரில் திமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வந்தார். தற்போதும் அவர்தான் போட்டியிடுகிறார். இன்று அவர் 11 மணி அளவில் அவர் வேலூரில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலருமான மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் தேர்தல் நடத்தும் அலுவலரான சுப்புலட்சுமியிடம் தற்போது வேட்புமனு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் தற்போது அதிமுக சார்பில் பசுபதி அவர் போட்டியிடுகிறார். அவரும் வேட்புமனு தாக்கல் செய்ய ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கின்றார். மேலும் அது மட்டும் இல்லாமல் பாஜக சார்பில் ஏசி சண்முகம் போட்டியிடுகின்றார். அவரும் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்து கொண்டிருக்கின்றார். மேலும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வேட்பாளரும் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்ய வந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இன்று 4 கட்சிகளும் சேர்ந்த வேட்பாளர்கள் அனைவருமே இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதால் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சுற்றிலும் பார்த்தோம்னால் பரபரப்பான சூழல் காணப்படுகின்றன. மேலும் பாதுகாப்பு பணிக்காக காவல்துறையினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருந்ததால் தற்போது திமுக தொண்டர்கள் அதிக அளவு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சுற்றி நின்று கொண்டிருக்கின்றனர். மேலும் பொதுச் செயலாளர் துரைமுருகன், வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், வேலூர் மேயர் உள்ளிட்டோர் தற்போது வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய கதிரானந்துடன் வந்து தற்போது வேட்புமனுவானது, அதாவது தேர்தல் நடத்தும் அதிகாரி சுப்புலட்சுமியிடம் தற்போது வேட்புமனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது.